ஹாய்ங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுது. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸ்க்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். மேபி நான் இன்னைக்கு அந்த ஃபீல் வந்து உணர்றேன்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து நம்ம எல்லாருக்கும் சமைச்சு போட்டாலும் சரி, நம்ம கூட பிறந்த அண்ணாக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்கள வீட்டுக்கு வர வச்சு விருந்து போடுறது வந்து உண்மையிலே அது ஒரு வரம் தாங்க சொல்ல முடியும். எல்லா பொண்ணுங்களுக்கும் அது ஒரு கிடைச்ச வரம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்பா இல்லாமல் ஒரு அண்ணா வந்து நம்ம 3 பேரையும் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது அது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த காலத்தில் நம்ம குழந்தைங்கள கூட யோசிக்கிறோம், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா இல்லாமல் எங்களை 3 பேரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அவன் லைஃப்பில் செட்டில் ஆகி அவன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு வரும்போது அவனுக்கு என்னென்ன வேணும், அவன் இத்தனை வருஷமாக எங்களை எப்படி அவன் பார்த்துக்கிட்டானோ அதே மாதிரி அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னைக்கு ஒரு விஷயமும் நான் செய்யும்போது நேற்று நைட்டு வரைக்கும் அதை பாரமாக தான் யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் அவனுக்காக செய்யும்போது எப்படி சொல்கிறது, லைக் அவன் எப்படி எங்களுக்கு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து செஞ்சானோ அது எல்லாமே கண்ணு முன்னாடி தாங்க வந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், இதை வந்து இந்த சான்ஸ்லாம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அண்ணாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதை வந்து 2 சிஸ்டர் இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வைக்கிறதுலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஒரே ஒரு நாள் தான் அவங்களுக்காக. ஸோ வந்து தனித்தனியாக வைங்க, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் செஞ்சுத்தாங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப டயர்டாகவும் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக தூங்குவேன்னு நினைக்கிறேன். ஒரு பழைய ரொம்ப நாள் ஒரு கடனை தீர்த்த மாதிரி ஒரு ஃபீல். இது என்ன பண்ணாலும் அந்த கடன் எனக்கு தீராது, நான் சாகிற வரைக்கும் அந்த கடன் எனக்கு தீராது. பட் இன்றைக்கி கொஞ்சம் மனசு லைட்டாக இருக்குது, அந்த ஹாப்பினஸோட போய் தூங்குறேன். இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்ணனுங்களோ இல்லை தம்பிங்களோ எதுக்காச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணுங்கள். அந்த மூமெண்ட்ஸ்லாம் இனிமேல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் பிரதர்ஸோட. தேங்க்யூ ஸோ மச்.